கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம். அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்குது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. 6ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் எஜுர் உபாகரமா எல்லாரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் எஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தோம்னா 28/8/2026 அன்றைக்கி 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாமவேத உபாகரமா உங்களுக்கு 13/9 அன்றைக்கி வருது. விநாயக சதுர்த்தி 14/9/2026. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். மிகப்பெரிய விசேஷம். இன்னும் விசேஷம் என்ன அப்படின்னா உச்சம் பெற்று போயிருக்கிறது விசேஷம். அது தவிர பார்த்தோம்னா மறைந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெளிநாட்டில் பிஆருக்கு பார்த்துட்டு இருக்கவா, ரெசிடென்ட்ஷிப், பர்மனன்ட் ரெசிடென்ட்ஷிப்பு, அது தவிர கண்ட்ரி சிட்டிசன்ஷிப் பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமையும். ராசிக்கு 7ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி இருக்கார். அதனால் உங்களுடைய பதவி புகழந்தஸ்து கௌரவம்லாம் நல்லபடியாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புது முயற்சிகளை போடுவீங்க. முயற்சிகளில் சிறு சிறு தடங்களுக்கு பிறகு வெற்றி வரும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார், சனியையும் பார்க்குறார். அவர் அதாவது 2ஆம் இடத்தின் அதிபதியான சனியையும் பார்க்குறார். அதனால் பண வரவிற்கு என்றைக்குமே பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். 1வது ஃபேக்டரில் பணம் வந்துட்டே இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் சற்று பின்னடைவு, பேச்சுவார்த்தையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மேற்படிப்பு படிக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். வெளிநாடு, வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தாயின் உடல்நிலை சற்று நல்லபடியாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை 4ஆம் இடத்துல விழுது. அதனால் சனியும் வக்கரகதியில் இருக்கிறதுனால நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதன் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால
அன்னைக்கு இருக்கிற அதற்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றம். 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடியது தர்மகர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த யோகம் வந்ததுன்னா என்ன அப்படின்னா, பொது காரியங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செலவு பண்ணுவீங்க. பொது விஷயங்கள், தர்மம் பண்ணக்கூடிய மனப்பாங்கு நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல வந்து நீச்சம் பெற்ற சனி பகவான், அதாவது சுக்கிர பகவான் இருக்கார். 10ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நீச்சம் பெற்று போகிறார். இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து, இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறதுனால, அதாவது 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறதுனால வேலை அதிகமாக இருக்கும். ஆனால் வேலைக்கு தகுந்த கூலி கிடைக்காது. 1/9/2026க்கு மேலே பார்த்தாலேயானால், அதாவது 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். அதாவது அவருடைய வீட்டுக்கே அவர் வரார். அதனால் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர 3ஆம் தேதி 3/9 அன்றைக்கி புதனும் வந்து அவருடைய வீடு 10ஆம் இடத்துல வந்து விடுறார். 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் போய் உட்கார்றது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தொழிலில் மிகப்பெரிய மாறுதல் இருக்கும். அக்கௌண்ட்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, அதாவது டீச்சிங் ஆப்ஸ் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் 10, 11, 9, 10, 11 3 கிரகங்களும் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது மிகப்பெரிய விசேஷம். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் சென்று மேற்படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயினுடைய பார்வை ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மனக்லேசத்தை, மனக்குழப்பங்களை ஏற்படுத்துவார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. குரு மறைந்து இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிஆர் இல்லைன்னா சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மனப்பக்குவம் வரும். அதை தவிர பார்த்தாலேனா தொழிலில் அதீதமான ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. 1/9 சுக்கிரன் ஆட்சி பெற்று போகிறதுனால தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9, 10, 11 அதிபதிகள் அங்கே இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரணும்னா அதில் கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலை மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லதுன்னு சொல்கிறோம். என்ன சில நாட்கள்னால் சந்திராஷ்டம நாட்கள். அது வந்து 7/9/2026 9/9/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டியதுன்னா சந்திரனுக்கு உண்டான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில், அதாவது உங்களால் முடிஞ்சது இது கொண்டு போய் ஜலம் கொண்டு போய் கொடுங்க, இது அபிஷேகத்துக்கு, அதுவே போகும், நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் நல்லபடியாக இல்லை, அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்க. வியாழக்கிழமை வந்து சுண்டல் வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. அங்கே இருக்கிற வாழ்கிட்ட சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.